டீம் சைட்லேருந்து எவ்வளோ தான் நமக்கு வந்து கஷ்டமான பிக்சரோ வீடியோவோ வந்து நமக்கு அனுப்பியிருந்தாலும் சுவாமி சைட்லேருந்து நல்ல க்யூட்டான பிக்சர்ஸ்லாம் வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க. அதை பார்க்கும்போது நம்ம மனதுக்கு வந்து மருந்து போட்ட மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அவ்வளோ ஒரு வலியோடையும் வேதனையோடையும் நம்ம வந்து இப்போ ஒரு 4 நாளாகவே இருந்துகிட்ருக்கோம் எபிசோடை பார்த்துட்டு. ஆனால் சுவாமியோட ஃபோட்டோ வந்து பிக்சரை பார்த்தோன்னே நிறைய பேர் எங்களெல்லாம் எபிசோடில் கதைகலங்க வச்சுட்டு போஸ்ட் வந்து இவ்வளோ அழகாக போட்டிருக்கீங்களே, நாங்கள் வந்து எபிசோடை நினச்சி பயப்படுவோமா இல்லை அவங்க போஸ்ட்டை நினச்சி சந்தோஷமாக இருப்போமான்னு எங்களுக்கே தெரியலை அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கமெண்ட்லாம் பண்ணியிருக்காங்க. எனக்கு இந்த போஸ்ட்டை பார்த்தோன்னே கொஞ்சம் நிம்மதியாக இருந்துச்சு. எல்பி சைட்லேருந்து ஒரு போஸ்ட்டு ஏதாவது பண்ணியிருந்தாங்கன்னா கொஞ்சம் வந்து நிம்மதியாக இருக்கும். இப்படி தான் எபிசோடில் வந்து நமக்கு கஷ்டமாக காமிச்சாங்கன்னா போஸ்ட் ஏதாவது வந்து நமக்கு சந்தோஷம் மாதிரி கொடுப்பாங்க. இல்லாட்டி போஸ்ட் ஏதாவது கஷ்டமாக போட்டாங்கன்னா எபிசோடில் ஏதாவது ஹாப்பியாக இருக்கிற மாதிரி கொடுப்பாங்க. இது வந்து அப்பயே இருந்து எம்மனோட வேலையாக போய்ட்டு இருந்தாலும் சுவாமி வந்து அவ்வளோ ஒரு ஜென்யூனாக எவ்வளோ தான் அந்த மனுஷன் வந்து எவ்வளோ பேர் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க இருந்தாலும் அவ்வளோத்தையும் தாண்டி இந்த ஹிஸ்ட்ரியில் அந்த இண்டஸ்ட்ரியில் வந்து அவர் வந்து 2 ப்ராஜெக்ட் வந்து அவர் ரொம்ப சக்ஸஸாக பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னா எல்லாத்தையுமே உதறி தள்ளிட்டு சுற்றி இருக்கிறவங்க என்ன பேசினாலும் பேசட்டும், நம்ம வேலையை நம்ம பார்ப்போன்னு போயிட்டுருக்காங்க. அதேமாரி சுவாமி வந்து நிறைய இளைஞர்களுக்கு வந்து முன்னுதாரணமாக இருக்காங்க. அதே மாதிரி சுவாமியை வந்து நம்மளும் எவ்வளோ சப்போர்ட் பண்ணணுமோ அவ்வளோத்துக்குள்ள சப்போர்ட் பண்ணுவோம். இதேமாரி அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலோட இணைங்க.